ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. நமது ராசிக்கு பிரத்யேகமாக இன்னைக்கு என்ன ராசி பலன்கள் இருக்குது, என்ன விஷயங்கள் நல்லது நடக்கும், என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி கொண்ட ராசி பலன்களை மட்டுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலகம் பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 5 குடையவனும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர். 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையில் ஏற்படுத்தும் நண்பர்களே. இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே இன்னைக்கு தானாக விலகிவிடக்கூடிய, எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. நீங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க முடியுங்க. அதில் ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்ட சில விஷயங்கள் இப்பொழுது ஈஸியாக முடிக்க முடியும் உங்களால். அதன் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும் நண்பர்களே. சில முக்கியமான காரியங்கள் பல வருடங்களாக ட்ரை பண்ண முடியாத சில முக்கியமான காரியங்கள் இன்றைக்கி முடியும். அதனால் உங்களுக்கு புகழ் கூடும், நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான சூழ்நிலை, நல்ல பெயர் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. அந்த மாதிரி பாக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. எதிரிகள் தொல்லை நீங்கும். நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதில் அதிகமான வெற்றிகளை பெற முடிங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வெற்றிகளை பெற்றுத்தரும் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கும் நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. சிறந்த ஒரு நாள் இது, நல்ல நேரங்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை அதிகரிக்குங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அது குறித்த முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வேறு லெவலில் அது வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதுக்கான நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க. அலுவலக பணி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள் உங்கள் பணிகள் மூலமாக கிடைக்குங்க. நீங்கள் செய்த சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டி உங்களது மேலதிகாரிகள் உங்கள் மீது அதிகமான பாராட்டுகள் தெரிவித்து நல்ல பெருமைமிக்க செல்வாக்கை ஏற்படுத்தி தருவாங்க. எனக்கு எத்தனை ஒரு நாளாக இன்றைக்கி அலுவலக பணிகள் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நல்ல பெயர் நல்ல நேரம் இன்றைக்கி உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். மாலை நேரத்தில் உங்கள் குழந்தைகள் கூட சேர்ந்து நீங்கள் இருங்க. அதிகமான ஒரு பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல மனத்தெளிவு அதன் மூலமாக ஏற்படுங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. அவசரப்படாமல் உங்கள் வியாபாரத்தை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது தாய்மாமன் வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. ஸோ தாய்மாமன் வழியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க. அது விரைவிலேயே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெறுவீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அங்கே குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அல்லது உங்களது சக ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களாக கூட இருக்கலாங்க. நீங்கள் எல்லாரும் கூடயும் இன்னைக்கு அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல உறவுகளை பேணி பராமரிக்க முடியுங்க. ஸோ உறவு பராமரிப்பு ரொம்ப முக்கியம். கூட இருக்கவங்களை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு என்ற காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியுங்க. ஏன்னா காதல் வாழ்க்கை உங்களுக்கு இப்போ சிறப்பாக தான் அமைந்திருக்குங்க. நல்லா ரொமான்ஸ் உறவுகளுக்கான வாய்ப்பில் இருக்குங்க. அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா சிறப்பாக உங்கள் நேர மேலாண்மையை நீங்கள் ஏற்படுத்திக்கொண்டு காதலருடன் அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வேறு லெவலில் சந்தோஷம் காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு புதிதாக காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அது உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனக்குறைந்த காதலர் அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை மிக பத்திரமாக பார்த்துக்குவாருங்க. இன்றைய தினம் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல அன்பையும் உங்களுக்கு உங்கள் காதலர் மூலமாக நீங்கள்
பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க. புதிதாக காதல் உருவாகுவதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறப்பான வகையில அந்த ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும். நீங்க எத்தனை நாள் என்ன மனநிலையில இருந்தீங்க அப்படின்றத இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, நீங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஏன்னா, அது உங்களால இன்னைக்கு ஸ்பெஷல் பிளான் இல்லாம முடிக்க முடியாதுங்க. ஏன்னா, உங்க குழந்தைகள் கூட இருக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்த கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி முக்கியமான வேலைகள முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க நேரத்த ஒதுக்குவீங்க. அப்படி செஞ்சா தான் உங்களுக்கு குழந்தைகள் கூட அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நல்ல நேரம் இருக்குங்க. எனவே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க குழந்தைகள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண எப்படியாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க பேர குழந்தைகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்துக்கு காரணமாக இருப்பாங்க. வயதில் மூத்தவர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க பேர குழந்தைகளோட அதிகமான நேரத்தை நீங்க செலவு பண்ணலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் ஒரு உடலுக்கு ஒரு ரீசார்ஜ் செய்வது போல ஒரு நல்ல சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் யாராவது கடன் கேட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா, அவங்கள புறக்கணித்து விட்டு உங்க வேலைகளை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் மிக பிரகாசமாக நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. அதற்கு உங்க வாழ்க்கை துணை கூட உட்காந்து இரவு உணவை ஷேர் பண்ணிக்கங்க. உணவுகளை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இன்றைய தினம் அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை துணை அதிகமான அன்பையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல அபரிமிதமான நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி தருவார். எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உங்க வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது ஆளுமையில சின்ன சாதகமான மாற்றங்களை செய்வதன் மூலமாக இன்றைய தினம் சில ஏமாற்றங்களை தவிர்க்க முடியுங்க. எனவே நீங்க எப்படி நீங்க செயல்படுறீங்க அப்படின்றது அந்த ஆளுமை திறனை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிமையான ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும். நேர மேலாண்மை ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்க குழந்தைகளுடன் குடும்பத்துடன் நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்க. பாக்கியமான ஒரு நாள், ரொம்ப காலமா கிடைக்காத சில பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதை அனுபவிங்க. சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நல்ல நேரம் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 6, 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நபர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும். இன்றைய தினம் வியாபார பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தாய்மாமன் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து நடந்து கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் வழியில இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சக ஊழியர்கள் என அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் பெற்று தருவதற்கு காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுசரித்து போங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் எனக்கு ஏற்படும் நண்பர்களே. குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உண்மையிலேயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த தினம் குழந்தைகள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆனால் அலைச்சல் ஏற்பட்டாலும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான ஒரு நிறைய விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அலைச்சல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குறைச்சு கொள்ள முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.